கிண்டல் அடிக்கிறாங்கல்ல, நீங்க என்னடா வந்து உங்களுக்கு எல்லாம் புரட்சி பண்ண முடியலையா, இப்ப புரோக்கர் ஆபீசர் ஆயிட்டான்னாங்க. இந்த 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 கூப்பாலாம் பார்த்திருக்கோம் போயா. நீங்க எல்லாம் வந்து நீ வந்து இப்போ 2024ல வந்து இவ்வளவு நக்கல் அடிக்கிறன்னா 60கள்ல 60 எவ்வளவு சாதி திமுறல பேசியிருப்பானுங்க, எவ்வளவு நக்கல் அடிச்சிருப்பானுங்க. வயது வந்தவர்கள் அரசியலமைப்பு சாசனம் கொடுத்திருக்க உரிமை இருக்குது. சுயமரியாதை திருமணத்திற்கு சட்டம் நிறைவேற்றி ஒரு தமிழ்நாட்டுல வந்து சாதி மறுப்பு திருமணம் நடத்தினா வெட்டுவானா யாரு வெக்கப்படணும்? அந்த சமூகம் வெக்கப்படணும். அப்படி சாதி மறுப்பு திருமணம் செஞ்சா 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் தேடி தேடி வெட்டுறானே. பெத்த அப்பனும் ஆத்தானும் சேர்ந்து கழுத்து அறுக்கிறாங்களே, தூக்கு போட்டு சாவடிக்கிறாங்களே, விஷம் கொடுத்து சாவடிக்கிறாங்களே, நீங்க வந்து உயிரோடு எரிச்சு சாவடிக்கிறாங்களே, எங்க பாடியே கிடைக்காம சாகடிக்கிறாங்களே. சாதி மறுப்பு திருமணத்தை செய்து வைப்பது அரசியல் நடவடிக்கை. அரசியல்லாம் என்ன? நீ எம்பி எலெக்ஷன்ல எம்எல்ஏ எலெக்ஷன் வெள்ள சொக்கா போட்டு வந்து ஓட்டு கேட்டா மட்டும் அரசியலா? கவுன்சில் எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்கறது மட்டும் தான் அரசியலா? எம்எல்ஏ ஆயிட்டா அரசியல் தீர்ந்துருச்சா? கவுன்சில் ஆயிடுச்சு அரசியல் தீர்ந்துருச்சா? நான் என்ன உடை உடுத்தணும் என்பது யார் தீர்மானிக்கிறேன்? அது அரசியல் இல்லையா? நான் என்ன சாப்பிட்றேன் என்பது அரசியல் தீர்மானிக்கலையா? நான் யாரோட பழகணும், யாரோட உரையாடணும், யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நான் எங்க வாழணும், எந்த வேலையை செய்யணும், யாருக்கு முன்னாடி எப்படி நிக்கணும், இது எல்லாமே வந்து அரசியல் தானே தீர்மானிக்கிறது. அப்போ அந்த அரசியல் என் வாழ்க்கையில் குறுக்கிட்டால் அந்த குறுக்கிடக்கூடிய அரசியலை எதிர்கொள்வது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கடமையா பார்க்கும். பெற்றோர் ஆளாக்கிறீங்களா? அதுதான் அதான் பெற்றோர் சொல்லி தானே குழந்தை திருமணம் நடந்தது. பெற்றோர் தான் சொன்னாங்க, புருஷங்காரன் செத்துறனா பொண்ணும் சாவுடான்னு சொன்னானுங்க, மனைவியும் உடன்கட்டை ஏறினாங்க. அப்ப பெற்றோர் சொன்னாங்க சொல்லிட்டு உடன்கட்டை ஏற்ற முடியுமா? சில பெற்றோர் சொல்றாங்க பெண்கள் கல்வி கூடமே போகக்கூடாதுன்றாங்க, எனவே என்னால் கல்வி கூடம் போக முற்ற முடியுமா? சட்டம் இருக்குல்ல, ரூல் ஆஃப் லா இருக்குல்ல. இது ஒரு கட்சி ஆபீஸ் அடிச்சுட்டாங்க, எங்க ஆபீஸ் அடிச்சுட்டாங்க, சரி ஓடியா எங்க ஆபீஸ் அடிக்கிறான்னு நீ எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. அதை பேசாத மற்ற கட்சிக்காரன் தான் கேவலம். உங்களுக்குலாம் எத்தனை சேனல் வந்து டிபேட் பண்ணிச்சு 24/7. அப்படியே பரபரப்பாங்கல்ல, அப்படியே ஐயோ அடித்து விட்டார்கள், தகர்த்து விட்டார்கள், அப்படியே கொதிச்சு அப்படியே ஜிம்பி பேசினாலும் எங்க போனாங்க பார்ப்போம், பேசுறவங்க பார்ப்போம். அப்ப ஊடகத்துல உன் கருத்து என்ன இருக்குது நாங்க பாக்குறோம்ல. இந்த ஏன் நீ விவாதமாக்கல? விவாதமாக்காதனுடைய உன் புத்தி என்னன்னு நான் கேட்கறேன். அப்ப நீ உன்னுடைய அமைதி வன்முறையின் பக்கம் நிக்கிற. நான் கஸ்தூரியை விட மோசமான ஆளாகிறீங்க நீங்க பல பேரு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திரு செல்வா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு காதல் திருமணம், அது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துல நடக்குது, திருநெல்வேலி மாவட்டத்துல. அதற்கு பிறகு அந்த பெண் வீட்டார் வந்து அந்த அலுவலகத்தை அடித்து நொறுக்கிய சம்பவம் தமிழ்நாடு அளவுல பெரிய அளவுல பரபரப்புலாம் ஆகல. முக்கியமான சம்பவம். பட் பெரிய அளவு எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணல. இப்போ கேள்வி வந்து நிறைய கேள்வி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நோக்கி முன்வைக்கப்படுது. அந்த கேள்வி தான் அவங்க கிட்ட முன்வைக்கிறேன். முதல்ல, இது ஒரு கட்சியினுடைய வேலையா திருமணம் செஞ்சு வைக்கிறது? இது வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலையான்ற கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. அண்ட் நக்கல் நையாண்டி அதுவும் ஆபேஸா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேள்வியை முதன்மையாக வைக்கிறாங்க. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? எதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுல இன்வால்வ் ஆச்சு? என்ன பிரச்சனை நடந்துச்சு? காதலித்த இருவர் அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அந்த வயது வந்தவர்கள் தங்க வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டிய விருப்பப்பட்டாங்கன்னா நீங்க வந்து பதிவுத்துறை அலுவலகத்தில் போயிட்டு பதிவு செய்து கொண்டு அவங்க வாழலாம். இப்ப தமிழ்நாட்டுல பதிவுத்துறை அலுவலகத்தை போனா அவனா கேட்கறேன்னா அவங்க அப்பா அம்மா கூட்டுவான்றாங்க. பெண்ணுடைய பெற்றோரோ இல்ல பையனோட பெற்றோர்னா இது எங்கேயும் ஆர்டராகவே இல்லை. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கேன் எனக்கு தெரியல. நாங்களும் பல இடத்துல போய் கல்யாணம் பண்ணி வைக்க போனா கேட்கறாங்க ஆர்டர். எதுக்கு அவன் ஆர்டர் அவனா கிடையாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்குது. அப்பா அம்மா தான் சொல்லல, வாய்மொழி உத்தரவா இருக்கு. அப்ப என்னன்னு சொன்னா அப்பா அம்மா தான் வெட்டுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க, அல்லது அப்பா அம்மா தூண்டி விட்டு வெட்டுறதுக்கு காட்டுற ஒரு கும்பல் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க நடக்கல. எனவே யாரா எங்களுக்கு உதவியா இருப்பான்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தெரியுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரியுது. எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து இது மாதிரி நாங்கள் வந்து அந்த பொண்ணு வந்து 28 வயசு எம்காம் படிச்சிருக்கு. ஸோ ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணும் பையனும் விரும்புகிறாங்க. எனவே நாங்கள் நம்ம என்ன சொல்றோம், நம்ம நாட்டில் அரசியலமைப்பு சாசனம் உறுதிப்படுத்திருக்கு, சுயமரியாதை திருமணம் உறுதி பண்ணி இருக்குது. நாங்கள் வந்து அதுக்காக திருமணம் சரி நாங்கள் கூட இருக்கிறோம்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பதிவுத்துறையில் வந்து பண்ணுறோம். அப்படி சொல்லும்போது நம்ம போலீஸ் சைடில் நம்ம சொல்கிறோம் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கன்னா அது உதவியாக இருக்குன்னா கமிஷன் பேசினார் அவர். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டு வந்துருங்க, அங்கே வந்து பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. வெளியில் இருந்தால் அவங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து நம்முடைய கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட குழு அலுவலகத்துக்கு கூப்பிட்டு வராங்க. இந்த தகவல் வந்து காவல்துறைக்கு தான் தெரியும். ஆனால் உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு போகுது. குடும்பத்தினர் வராங்க. குடும்பத்தோடு சேர்ந்து சமூக விரோதி சக்திகள் இந்த சாதிய
திருமணத்தை வைத்து கொண்டு அரசியல் நடத்தக்கூடிய கூட்டம் அது உள்ள வருது. அவர்கள் உள்ளே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை தாக்குறாங்க. எங்களுடைய வழக்கறிஞர் வந்து பழனி, அவங்க வந்து அந்த பெண் தோழர் அவங்கள போட்டு அவங்க வந்து மிரட்டுறாங்க. ஸோ அவங்களுடைய சல்வார் கமிஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. எங்க அவங்க 2 பேரும் சொல்லி இது பண்றாங்க. இப்படியான ஒரு இதெல்லாம் போலீஸ் முன்னாடியே நடக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் நடக்கும்போது எங்களுடைய மாநில செயலாளர் வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் பேசுறாரு. உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு 10-11 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. இன்னும் அந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ல உள்ள வந்து இந்த நம்பரை வந்து கைது பண்ணல, அதையும் கைது பண்ணல. என்ன பண்ணலாம், அந்த இதுக்கான கூலிப்படமாக பார்த்தீங்களா, அந்த ஆட்கள் வந்து இன்னும் கைது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்பவர்களை ஆதரிக்கக்கூடிய இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஏன்னா சாதி ஒழிப்புன்ற ஒரு அங்கமாக சாதி மறுப்பு திருமணம் இருப்பதாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்குறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இது புதுசும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியினருடைய எல்லா பெரும்பாலான தலைவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து சாதி மறுப்பு திருமணம் செஞ்சிருக்காங்க. பல தலைவர்கிட்ட வந்து எந்த சாதி என்னன்னே தெரியாது, பாட்டுன்னு வந்து அவங்க விருப்பப்படுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான் வாழ்றாங்க. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. எனவே அதை வந்து நாங்கள் என்னன்னா அப்படிப்பட்ட திருமணம் நடத்தி வைப்பது வந்து இவங்க கிண்டல் அடிக்கிறாங்கல்ல, நீங்க என்னடா வந்து உங்களுக்கெல்லாம் புரட்சி பண்ண முடியலையா, இப்போ புரோக்கர் ஆஃபீஸர் ஆகிட்டான்னாங்க. இந்த கூப்பாலாம் பார்த்துருக்கோம் போயா. நீ வந்து இப்போ 2024 வந்து இவ்வளவு நக்கல் அடிக்கிறேன்னா 60 எவ்வளவு சாதி திமுறல பேசியிருப்பானுங்க, அவ்வளவு நக்கல் அடிச்சிருப்பானுங்க. இன்னும் கேட்டா எங்க தலைவர்களை தாக்கினாலாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து அஞ்ச மாட்டோம். எனவே வந்து இந்த மாதிரி திருமணங்களை நடத்தி வைப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். யாரு வெக்கப்படணும்னா இந்த சமூகம் வெக்கப்படணும். வயது வந்தவர்கள் அரசியலமைப்பு சாசனம் கொடுத்திருக்க உரிமை இருக்குது. சுயமரியாதை திருமணத்திற்கு சட்டம் நிறைவேற்றிய ஒரு தமிழ்நாட்டுல வந்து சாதி மறுப்பு திருமணம் நடத்தினா வெட்டுவானா யாரு வெக்கப்படணும்? அந்த சமூகம் வெக்கப்படணும். உங்களுக்கு என்னையா அந்த அவ்வளவு இது இருந்திருக்குது. அப்படி சாதி மறுப்பு திருமணம் செஞ்சா 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் தேடி வெட்டுறானே. பெத்த அப்பனும் ஆத்தானும் சேர்ந்து கழுத்து அறுக்கிறாங்களே, தூக்கு போட்டு சாவடிக்கிறாங்களே, விஷம் கொடுத்து சாவடிக்கிறாங்களே, நீங்க வந்து உயிரோடு எரிச்சு சாவடிக்கிறாங்களே, எங்க பாடியே கிடைக்காம சாகடிக்கிறாங்களே. அப்ப இந்த அளவுக்கு சாதி வெறி உயர்ந்து நிக்குதுல்ல. இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கூட பெரிய அளவுக்கு கோவம் வராது. சரி நம்ம பொண்ணு லவ் பண்ணிச்சு, பையன் லவ் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிட்டோம், எங்க நேரம் சந்தோஷமா. சில பேர் இருப்பான் ஜாதி, நாங்க பொண்ணு யாரோட ஓடி போயிச்சாமே அப்படின்னு தூண்டி விடுது. பையன் இந்த ஜாதி போற பொண்ணோட போயிட்டானமே, இப்படியா தூண்டி விட்டு இது மூலயமாக வந்து பேசக்கூடிய கும்பல் இது மாதிரி பல தளங்கள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் வந்து எங்கள் கட்சி வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுடைய தலைவர்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எதிர்கொண்டு தான் இருக்கிறாங்க. எனவே இப்படி வரக்கூடிய விமர்சனம்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால தான் இது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியான்றதான் கேள்வி. அரசியல் நடவடிக்கையா? ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை செய்து வைப்பது அரசியல் நடவடிக்கை. அரசியல்லாம் என்ன? நீ எம்பி எலெக்ஷன்ல எம்எல்ஏ எலெக்ஷன் வெள்ளை சொக்கா போட்டு வந்து ஓட்டு கேட்டால் மட்டும் அரசியலா? கவுன்சில் எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்கறது மட்டும் தான் அரசியலா? எம்எல்ஏ ஆயிட்டா அரசியல் தீர்ந்துருச்சா? கவுன்சில் ஆயிடுச்சு அரசியல் தீர்ந்துருச்சா? இது வாக்கு அரசியல் தானே. இது மட்டும் தான் அரசியலா? அரசியல் என்பது எல்லாம் சேர்ந்தது தானே. நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா வந்து அரசியல் கட்சிகள்னா நீ கவுன்சில் வரியா, எம்எல்ஏ வரையா, எம்பி வரையா, இது மட்டும் அரசியல்னு பார்த்துருக்கோம். அரசியல் வந்து எல்லாம் சேர்ந்துருக்கு. அந்த எம்எல்ஏ எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுல என்ன வருது? ஜாதி ஒரு ரோல் பிளே பண்ணுது. எந்த ஏரியால எந்த ஜாதியை சார்ந்த அதிகமா இருக்கோ அந்த சாதியை ஆட்களை வச்சு ஓட்டு போட வைப்பது, ஆதிக்க சாதிகளுடைய இசைவுக்குட்பட்டு வேட்பாளரை தேர்வு செய்வதும் அவர்கள் தயவுல வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குது இல்லையா? இது ஒரு அரசியல் இல்லையா? இந்த அரசியல் வந்து எப்படி எதிர்கொள்ள போகின்றோம்? இது அரசியல் தானே இது. அப்ப நீ வந்து அரசியல் வந்து நம்ம வந்து வெறும் வந்து தேர்தல் அரசியல் வந்து சுருக்கி பாக்குறது இல்லையா? எனவே இது அரசியல் என்பது இதோட சேர்ந்த விஷயம் தானே. நான் என்ன உடை உடுத்தணும் என்பது யார் தீர்மானிக்கிறார்? அது அரசியல் இல்லையா? நான் என்ன சாப்பிட்றேன் என்பது அரசியல் தீர்மானிக்கலையா? நான் யாரோட பழகணும், யாரோட உரையாடணும், யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நான் எங்க வாழணும், எந்த வேலையை செய்யணும், யாருக்கு முன்னாடி எப்படி நிக்கணும், இது எல்லாமே வந்து அரசியல் தானே தீர்மானிக்கிறது. அப்போ அந்த அரசியல் என் வாழ்க்கையில் குறுக்கிட்டால் அந்த குறுக்கிடக்கூடிய அரசியலை எதிர்கொள்வது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடமையா பார்க்கணும். பெற்றோரை வந்து நீங்க கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்கணும். நீங்க பெற்றோரை கன்வின்ஸ் பண்ணல. ஏன்னா ஒரு வீடியோலாம் சர்க்குலேட் ஆச்சு. அந்த பெண்ணோட அம்மா வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் கிட்ட அழுகிற மாதிரி, காலில் விழுந்து அழுகிற மாதிரி ஒரு வீடியோ இவரில் போட்டிருந்தார். நம்ம மோகன்ஜி, திரௌபதி இயக்குனர் மோகன்ஜி, அப்புறம் இன்னொரு அரசியல் விமர்சகர் கஸ்தூரி, நடிகை கஸ்தூரி, இவங்கெல்லாம் போட்டு பாருங்க பெற்றோர் எவ்வளவு காலில் விழுந்து அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. இதுக்கு தான் சொல்றோம் லவ் மேரேஜ்லாம் பண்ணாதீங்க, பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்க இதுக்கு பெற்றோரோட வழியை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அதை தாண்டி உங்களுக்கு என்ன லவ் அப்படின்றது அவங்க கேட்கறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றோரை கன்வின்ஸ் பண்றதான உங்க வேலை,
நீ எப்படி கல்யாணம் பண்ணுவீங்களான்ற கேள்வி இந்த இயக்குனர் சினிமாவில் இருக்கக்கூடிய கஸ்தூரி எல்லாம் கேட்கறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில்? இல்ல, அந்த வீடியோ ரொம்ப நுட்பமா எடுக்கப்பட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதே பழனியை தான் சொக்காய பிடிச்சி அவங்க செல்வ நிற்க வச்சு உட்கார வச்சு மிகப்பெரிய அளவுக்கு மேன்ஹேண்டில் பண்ணி தான் பண்ணிருக்கிறாங்க. அதையெல்லாம் கட் பண்ணிட்டு இது பண்ணாங்க. அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு கூட அவங்க அங்க முடியல. நீங்க பார்த்தோம்னா அந்த இது இருந்திருக்கும் கதுறாங்க. நம்ம ஒரு அப்பா அம்மா கூட பேசி கன்வின்ஸ் பண்ணி திருமணம் நடத்துவது என்பது அது அது சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பேரண்டிங் பிரச்சனை கிடையாது. பல இடத்துல சாதி சங்கம் இருக்குது. அந்த சாதி வைத்து கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப நான் போயிட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசுறது எனக்கு ஈஸி தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பேசி ஏன் கன்வின்ஸ் ஆக முடியல? மத்தவங்களுக்கு பயப்படுறாங்க சுத்தி. அப்ப அப்பா அம்மா கிட்ட பேசாமலே அந்த பொண்ணு வரும், பொண்ணு அம்மாவும் பொண்ணு அவ பேசாமல இருந்திருப்பாங்க. பேச பிறகும் ஏன் நடக்கல? சரி பேசுறோம், கன்வின்ஸ் ஆக முடியல, அப்படியே காலம் முழுக்க நின்றுலாமா? அப்ப நீ பெற்றோர் ஆள வைக்கிறீங்களா? அதுதான் அதான் பெற்றோர்கிட்ட கேக்குறாங்க. பெற்றோர் வேணாமா, கன்வின்ஸ் ஆகல, எனக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணலாம்? அப்போ கஸ்தூரியாக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? இந்த பொண்ணோட கருத்து என்ன? பெற்றோர் கூட தான் சொல்றாங்க, நீ 8 வயசுலயே ஒரு காலத்துல சொன்னாங்க நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை திருமணம் இருந்தது. அப்ப பெற்றோர் சொல்லி தானே குழந்தை திருமணம் நடந்தது. பெற்றோர் தான் சொன்னாங்க புருஷங்காரன் செத்துறனா பொண்ணு சாவிடான்னு சொன்னானுங்க, மனைவியும் உடன்கட்டை ஏறினாங்க. அப்ப பெற்றோர் சொன்னாங்க சொல்லிட்டு உடன்கட்டை ஏற்றிட முடியுமா? சில பெற்றோர் சொல்றாங்க பெண்கள் கல்வி கூடமே போகக்கூடாதுன்றாங்க, எனவே என்னால் கல்வி கூடம் போக முற்ற முடியுமா? சட்டம் இருக்குல்ல, ரூல் ஆஃப் லா இருக்குல்ல. இது கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நடக்கக்கூடிய நாடு தானே. சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுறோம் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ண சொல்லுங்க? சட்டம் தான் முக்கியம். சட்டம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. ரூல் ஆஃப் லா உனக்கும் ஒண்ணு எனக்கும் ஒண்ணு. சட்டத்தை மீறி செயல்பட்டா அதுக்கான நடவடிக்கை வேற. சட்டத்தின் படி செயல்படும் போது நீ அதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? இப்ப லவ் மேரேஜை டைரக்டா எதிர்த்தா நீ பச்சையா கேஸ்டிஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு பதிலா இந்த பெற்றோரை வச்சு ரொமான்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவ்வளவுதான். அதுல என்ன இருக்கு? அல்ல நீங்க எதிர்க்கிறது ஒண்ணும் மட்டும் இல்ல. நீங்க பல பேர் குரலை கொடுக்கும். நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப ஒரு கட்சி ஆபீஸ் அடிச்சுட்டாங்க, எங்க ஆபீஸ் அடிச்சுட்டாங்க, சரி ஓடியா எங்க ஆபீஸ் அடிக்கிறான்னு. நீ எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. அதை பேசாத மத்த கட்சிக்காரன் தான் கேவலம். உங்களுக்கு எல்லாம் எத்தனை சேனல் டிபேட் பண்ணுச்சு 24/7. அப்படியே பரபரப்பாங்கல்ல, அப்படியே ஐயோ அடித்து விட்டார்கள், தகர்த்து விட்டார்கள், அப்படியே கொதிச்சு அப்படியே ஜிம்பி பேசினாலும் எங்க போனான்னு பார்ப்போம், பேசுறவங்க பார்ப்போம். அப்ப ஊடகத்துல உன் கருத்து என்ன இருக்குது நாங்க பாக்குறோம்ல. இந்த ஏன் நீ விவாதமாக்கல? விவாதமாக்காதனுடைய உன் புத்தி என்னன்னு நான் கேட்கறேன். நான் அப்ப நீ உன்னோட அமைதி வன்முறையின் பக்கம் நிக்கிற. நான் கஸ்தூரியை விட மோசமான ஆளாகிறீங்க நீங்க பல பேரு. அவங்களா வெளிப்படையா சொல்றாங்க, இது மாதிரி சொல்றாங்க. பேசாத ஆள் நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப திராவிடர் கழகம் இருக்குது, இவர் ஐயா ஆசிரியர் கி வீரமணி இருக்காரு. திராவிடர் கழகத்தோட ரோல் என்ன? நீங்க தீக்காவிலே பாத்தீங்கன்னா பல இளைஞர்கள் நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பெண்களும் ஆண்களும் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிப்பா பேசுறாங்க. திராவிடர் கழகம் பெரியாருடைய இயக்கம். இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே இதுக்கு திராவிடர் கழகம், திமுக என்பது ஒரு எலக்ட்ரல் பார்ட்டி, அதுக்கு அடுத்தது வரலாம். திராவிடர் கழகத்துடைய வேலை என்ன இருந்தது? நீங்க சாதியின் பேரால் வரும்போது நிறைய சாதி மறுப்பு பண்றாங்க, நிறைய வேலை நடக்கும். ஆனா இந்த பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம்? ஐயா கி வீரமணி அங்க போறதுல வேற அங்க ஆரம்பிச்சு இதுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? ஒரு அமைப்பா சொல்றேன். இப்ப நம்ம தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தணும். அதுல இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசணும்னு பெருசா பண்ணாங்க. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ உண்மையிலேயே இப்ப என்ன பண்றா, பல பயிலரங்கு நடத்துறாங்க, வகுப்பு நடத்துறாங்க. திராவிட இயக்க வரலாறு, மாநில சுயாட்சி என்ன, திமுக வரக்கூடிய இளைஞருக்கு திராவிட இயக்க சிந்தனை சொல்லக்கூடிய நல்ல விஷயம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய அதே கருத்தியல் தான் களத்துல கம்யூனிஸ்ட் கட்சி ஃபேஸ் பண்ணுது, அடி வாங்குது, ஒரு பிரச்சனை வருது. இப்ப இதுல திமுக என்ன ரியாக்ட் பண்ணோம்? அப்ப என்ன பண்ணோம்? சாதியை வேறறுப்போம், சாதி மறுப்பு திருமணங்களை உயர்த்தி பிடிப்புன்னு சொல்லிட்டு திமுக ஒரு நடைப்பயணம் பண்ணலாம். அந்த இளைஞர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம். இப்படி நடத்தும் போதுதான் சமூகமும் மேம்படுத்தப்படும், தன்னுடைய கட்சியினுடைய அணிகளும் இந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த இடத்துல தொட்டா பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் ஆக மாட்டேன் எங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்காகலாம் செய்யாமலும் இருக்க முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்ல, பல பேர் நபர்கள், சில தனி நபர்கள்லாம் இதுல எவ்வளவு பெரிய பங்களிப்பு செலுத்துற நமக்கு பார்த்துட்டு தான் இருக்காது. எனவே என்னன்னா இதுல சாதி வெறியர்கள் பேசுறது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. அமைதியா கடந்து போறவங்க, அமைதியா கடந்த முற்போக்கு பேசக்கூடியவர்கள், இந்த மாநிலத்தினுடைய பெருமிதங்களை பேசக்கூடியவர்கள். இன்னைக்கு தந்தை பெரியார் தான் என்ன பண்ணுவாரு அப்படி யோசிச்சு பண்ணணும்ல, களத்துக்கு வரணும்ல.
நான் தேர்தலில் வந்து என் கட்சியோட வாக்கு சதவீதம் குறைந்த வாக்கு சதவீதம். ஆனால் நான் களத்துல நான் ஏற்றுக்கொண்ட லட்சியங்களுக்காக நான் உறுதியா நிற்பேன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும் போது அதோடு இணைய வேண்டிய புள்ளிகள்லாம் இணையாமல் வந்து மௌனம் காப்பது பார்த்தீங்களா, அந்த மௌனம் தான் மிகப்பெரிய அபாயம். இறுதியா ஒரு கேள்வி, இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் அதையொட்டி நடக்கக்கூடிய ஆணவ கொலைகளும் தமிழ்நாட்டில் நடக்கிறதா நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கும் உங்களை தான் காரணம். நீங்க வந்து எத்தனை நாள் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, எத்தனை நாள் பார்த்துப்பீங்க, எத்தனை நாள் உங்களால அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட முடியும்? அவங்க போய் வாழணும்ல, திரும்ப இந்த சமூகத்தை தானே வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு மிரட்டல் அச்சுறுத்தல்லாம் கொடுக்க போறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பண்ணி வைக்காதீங்க. நீங்க சொன்ன மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பாதுகாப்பு என்பது முக்கியம். இப்போவும் என்னன்னா இந்த பெண்களும் ஆணும் திருமணம் செய்து விட்டாலும் அவங்களை பாதுகாப்பது என்பது சாதாரண வேலை கிடையாது. ஏன்னா நம்ம பார்க்குறோம் வந்து 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சும் வந்து கொலை செய்யக்கூடிய ஒரு குரூரம் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இங்கே தான் அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்திலே வந்து வழிகாட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு அவங்க வந்து தங்குவதற்கான இப்போ எங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு வராங்க இல்லையா, அரசாங்கம் வந்து அதற்கான வந்து இடத்த வந்து உருவாக்கப்பட்டு சாதி மறுப்பு சொன்ன பாதுகாப்பு கொடுப்பது, அவர்களுக்கு வேலை வாய்ப்புல வந்து முன்னுரிமை வழங்கக்கூடிய விஷயமா மாற்றுவது, இப்படியாக பல்வேறு வழிகாட்டுகள் வந்து நீதிமன்ற தீர்ப்புகள் வெளிப்படுத்தின. நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து ஒரு முற்போக்கான ஒரு விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் இருக்கும்போது இந்த நீதிமன்ற வழிகாட்டுதலை நீங்க வந்து அமுல்படுத்துங்க. அதுல வந்து நம்ம வந்து ஒரு அண்ணா காலத்துல ஒரு முன்னேற்றம் நடக்குது, கலைஞர் ஒரு முன்னேற்றம் பண்ணார்னா இப்போ வந்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு முன்னெடுப்பை வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருக்குது. அதை வந்து திமுக அரசாங்கம் முன்னெடுக்கணும். அதை முன்னெடுப்பதற்கு சமூகத்தினுடைய அதோட கருத்தியல் செல்வாக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, பல இன்டலெக்சுவல்ஸ், அவங்களாம் பேசணும். இவங்களாம் எந்த இடத்துல மட்டும் பேசி வந்து அப்படியே நின்றாங்கன்னா, ஒரு 100 ஆண்டு கால திராவிட இயக்கம், அதாவது வந்து எப்படி நீதி கட்சி வந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் உருவாக்கிச்சு, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமையை கொண்டு வந்தாங்க, அதுல இருந்து எப்படி வந்து திமுக வச்சு திமுகவில் வந்து கலைஞர் வந்தார் இப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்றைக்கு பிராமணர் அல்லாத இயக்கம் வந்து எப்படி வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கு, அதுல இந்த இயக்கத்தினுடைய பங்களிப்பு என்ன என்பதை பேசுவதில் மட்டும் நின்று கொண்டு அந்த ஏரியாவில் மட்டும் விவாதத்தை வைத்துக் கொள்றாரு. இது உண்மையா? உண்மை 100க்கு 100% உண்மை, அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா அதே மட்டத்தில் மட்டும் நீங்க இருக்க முடியாது. சமகாலத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் பால் இந்த இயக்கம் எப்படி வந்து செல்ல வேண்டும் என்பது குறித்தும் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சமீபத்துல ஒரு புத்தகம் வந்து ஆங்கிலத்துல வந்திருக்கு. நான் புத்தகத்தை முழுசா படிக்கல. அதனுடைய அறிமுக உரை எங்களுடைய தமிழ் மார்க்சிஸ்ட் பகுதியில் வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தோட ரிவ்யூ வந்து சோசியல் சயின்டிஸ்டினுடைய ஆங்கில இதழில் நான் அந்த ரிவ்யூவை படித்தேன். அந்த புத்தகத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் சேஞ்ச் இன் த லோவர் காவேரி டெல்டா, எ ஸ்டடி ஆஃப் பல்லக்குறிச்சி அண்ட் வெண்மணி அப்படின்ற ஒரு புத்தக தலைப்பு. 2 கிராமங்களை, தமிழ்நாடு 2 கிராமங்கள் பற்றி ஆய்வு. அந்த ஆய்வு வந்து ஒரு 3 பேர் வந்து தொகுத்திருக்காங்க. மதுரா சுவாமிநாதன், வி சுர்ஜித், வி கே ராமச்சந்திரன் கூட 3 பேர் தொகுத்துருக்க. இந்த புத்தகத்தினுடைய ரிவ்யூ நான் சோசியல் சயின்டிஸ்ட்ல படித்தேன். அதில் அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த 2 கிராமங்கள் குறித்த ஆய்வு என்னன்னா 1917 நடந்துட்டே இருக்கு. வேரியஸ் ஸ்காலர்ஸ் அந்த 1917 ஒரு குரூப் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆய்வு பண்ணதை அப்புறம் ஒரு ஆராய்ச்சியில் போய் ஆய்வு பண்றாங்க. அப்போ ஒரு 2 கிராமங்களை ஒரு 100 ஆண்டு காலமாக ஒரு ஆய்வு நடந்திருக்கு. அந்த 100 வருஷம் ஆய்வு என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூடிய அந்த டெல்டா பகுதியில் கூடிய 2 கிராமங்கள் குறித்த ஆய்வு. அந்த ஆய்வுல வந்து எனக்கு நான் படிச்சுட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயமா பார்க்குறேன், லேண்ட் ஹோல்டிங்ஸ், நிலம் வந்து யாருக்கிட்டம் இருக்குது, நிலத்திற்கான அதிகாரம் யாரிடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்துவிட்ட நில அதிகாரம் இருக்குது. அந்த நில அதிகாரத்தை வைத்துதான் ஒடுக்குமுறையும் அதே போட்டு இந்த சாதிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பயன்படுத்திக்கிற ஒடுக்குமுறையும் நிகழ்ந்து கொண்டிருக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த 100 ஆண்டு காலகட்டத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு பேக்வேர்டு, அதாவது வந்து பிற்படுத்த சமூகம், அதான் அங்க இருக்கக்கூடிய அந்த சமூகத்துல ஒரு சின்ன மாற்றங்கள் இந்த போஸ்ட் லிபரலிஸ்ட் மறந்தாலும் அந்த டாமினேஷன் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரம் அது இன்னும் விடுபடவே இல்லை, இன்னும் இருக்குன்றாங்க. எப்போத்துல இருந்து? கடந்த 100 ஆண்டுகள், ஃப்ரம் 1917 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும். இப்போ இது என்னன்னா ஒரு கிராமத்துல இருப்பதான் தமிழ்நாடு முழுக்க இருக்குது பொருந்தக்கூடிய விஷயங்கள். அப்போ என்ன கேள்வி இங்க எழுப்ப வேண்டியிருக்குன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் என்னன்னா, இந்த 100 ஆண்டு காலகட்டத்துல இப்படி ஒரு பகுதிகளில் எந்தெந்த சாதிய வந்து யாருக்கிட்ட நிலம் இருக்குது, யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரம் நிலைநிறுத்தப்பட்டுதான் இருக்குது. அதுல மாற்றம் வரல. வேற வேற தளங்கள்ல மாற்றம் நடந்திருக்கு, அதை நம்ம வரவேற்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு, அதுக்கு ஒரு அதை நிகழ்த்தவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஆனால்
ஆட்டம் வந்து முடியல, வேற இடத்துல வந்து நின்று இருக்கு. இன்னும் கேட்டால் எதிர்ப்புரட்சி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. எதையெல்லாம் புரட்சிகரமா நம்ம கொண்டு வந்தோமோ அந்த புரட்சிக்கு எதிரான ஒரு கவுண்டர் ரெவல்யூஷன் நடக்கக்கூடிய இடமா இருக்குது இந்த சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல. அப்போ அதையெல்லாம் உளப்பூர்வமாக உள்வாங்கி எங்களுக்கு இந்த பொறுப்பு கிடைக்கும், இல்லை நம்ம அதிகாரத்தை நோக்கி பேசினா நமக்கு வந்து எதுவும் கிடைக்காதுன்றதெல்லாம் இல்லாம ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு சமூக உணர்வோடு ஒரு தலைமுறை இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்குது. சமூக அறிவுஜீவிகள் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அதை முன்னெடுப்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த காலகட்டத்தினுடைய அது ஒரு அடிப்படை தேவையாகவும் இருக்கு. பேசுறாங்களான்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி. மற்ற நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.